ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன உங்க அப்பா போட்டோ போட்டிருக்குதுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எங்க அப்பாவையும் ஆண்டவர் ஒரு சாட்சியா வச்சுக்கிறார். சாட்சி சொல்றேன் கேளுங்க. கடந்த நாட்கள் எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருந்து வாந்தி ஒரு 10 நாளா எடுத்துக்கொண்டு இருந்து ஒன்றும் முடியாத ஆம்புலன்ஸ் வச்சு நாமக்கல் ஜிஹெச் கொண்டு போனோம். அங்கேயும் பார்த்துட்டு எல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு உங்க அப்பா கேன்சர் கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, உங்க அப்பா பிழைக்கிறது ரொம்ப முடியாது அப்படின்னு சொல்லி உடனே ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ண பிழைக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. உடனே ஆண்டவர் இடத்துல நான் ரொம்ப அழுது புலம்பி ரொம்ப ப்ரேயர் பண்ணேன் நான். அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க அப்பாவோட பாவத்தை அறிக்கையிட சொல்லு, உங்க உங்க அப்பா பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாவத்தை அறிக்கையிடணும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. அதனால எவ்வளோ நாங்க ஜெபம் பண்ணி எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்துருக்கிறாரு. இது நான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சாட்சிய இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது சரிங்களா, அவங்க திடீர்னு மறிச்சிடுவாங்க. அது மறிக்காத அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவத்தை அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கைட்டு ஆண்டவர் உயிர் கொடுப்பார் சரிங்களா. இப்ப பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனா உயிர் கொடுத்துருவாங்க அப்படின்னு என்னைக்குமே நினைச்சிடாதீங்க சரிங்களா. ஏன்னா அவங்க பாவம் செய்திருப்பாங்க. எப்போ நல்லவங்களும் மறிக்கிறாங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா கடவுளுக்கு தெரியும் அவங்க என்ன தப்பு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அதை நீங்க யோசித்து பார்க்கணும் சரிங்களா. ஏன்னா வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்குதுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் சரிங்களா. உங்களுக்கே ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது, ஒண்ணும் முடியல, இப்ப சாகர மாதிரி இருக்குது, இந்த வியாதி முத்திருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதில்லை. போங்க, தப்பு இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க உங்க இப்ப நீங்க பாவம் செய்திருக்க மாட்டீங்க, உங்க அப்பா அம்மா பாவம் செய்திருப்பாங்க. எந்த இது கூட உங்களுக்கு வரும், ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. நீங்க அதனால என்ன பண்ணணும்னா பாவத்தை அறிக்கையிடணும் சரிங்களா. நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், எங்க அப்பா அம்மா செஞ்சுட்டாங்க, எங்க பாவங்கள் எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல மன்றாடி ஜெபம் பண்ணுங்க சரிங்களா. உங்க ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் அதுக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். அதை ஃபர்ஸ்ட் நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் எதுக்கு ரத்தம் சிந்தினார் நீங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம செய்த பாவம், நமக்கு முன்னோர்கள் செஞ்ச பாவம், நம்ம அப்பா அம்மா செஞ்ச பாவம், இதுக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினால்தான் பாவம் மன்னிப்பு உண்டு, மனுஷன் இன்னும் உயிரோட வாழ்றான். ஏன் நானே பாவம் ஜெயிலின்னு சொல்லுவீங்க, நானே பாவம் செஞ்சவன் தான். இன்னைக்கு நான் ஆண்டவர் இதுல நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அவர் என் பாவத்தை எல்லாம் மன்னித்துட்டார், சுத்திகரிச்சுட்டார் சரிங்களா. அதனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு நான் சாட்சியா நான் சொல்றேன். எங்க அப்பாவுக்கு பாரு அந்த கட்டி பாருங்க, எத்தாவரி கட்டி. அதான் ரொம்ப எங்க அப்பா பிழைக்கவே மாட்டாருன்னு நினைச்சோம். எங்க அப்பா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் சரிங்களா. அதனால இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால யாருக்கும் ஏதோ ஒரு நோய் இப்ப நீங்க பாக்குற உங்கள யாருக்கா கூட இருக்கலாம் சரிங்களா, இல்ல உங்க சொந்த பந்தத்துக்கு கூட இருக்கலாம். அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போங்க வேணாம்னு சொல்ல, ஆனா பாவத்தை அறிக்கையிட சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் சரிங்களா. அதனால விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால மட்டும்தான் நமக்கு விடுதலை உண்டு சரிங்களா. வேற நீங்க எந்த சாமி வேணாலும் போகலாம், ஏன்னா நான் அப்படி போனோம்னா, அதனால நான் எந்த சாமி குற்றம் சொல்ல விரும்பல சரிங்களா. அதனால இயேசுவின் இடத்துக்கு வாங்க சரிங்களா. ஆண்டு சிலர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு ஆண்டு சொல்றாரு சரிங்களா. அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சரிங்களா. நானும் ஆரம்பத்துல இயேசு என்னன்னு தெரியாதுன்னா இன்னைக்கு இயேசு அறிஞ்சு நான் உங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் பெற்ற இன்பத்தையும் நான் பெற்ற அபிஷேகத்தையும் நீங்களும் பெறணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. கண்டிப்பா பெறுவீங்க சரிங்களா. உங்க ஜெபம் கேட்கப்படும் சொல்லி விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. உங்க கண்ணீர் மனுஷன் பார்க்க மாட்டான், நல்லா கேட்டுக்க, மனுஷன் பார்க்க மாட்டான். உங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தங்க தேவனைத்தான் மனுஷன் பார்ப்பான். ஆனா ஆண்டவர் உங்களை எப்ப என் மகன் எப்ப கூப்பிடான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதனால இப்பயே நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்க பாவத்தை அறிக்கிடுங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.